அன்புள்ள பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்னி. இன்றைய செய்தி நாம் பேசுவது என்னவென்றால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மாண்புமிகு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கார். அவர் நல்ல பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் அவரை விரும்பி இன்றைக்கு அவருக்கு வாக்களித்து அவர் இன்று முதல்வராகி பல்வேறு கோப்புகளில் கையெழுத்து போட்டுட்ருக்கார். இதில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். காவல்துறையில் பல அதிகாரிகளை இடமாற்றம் செய்திருக்கிறாரு. இன்றைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிற காணொளியில் கூட நான் பத்திரிகை செய்தியை பார்க்கிற போது பல காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் 19க்கு மேற்பட்ட காவல் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை அதிகாரிகள் பற்றாக்குறை தமிழகம் முழுவதும் பற்றாக்குறையாக இருந்துகிட்டு இருக்கு. இதனால் அதிமுக அரசு, திமுக அரசு சமூக பணிகளுக்காக சமூக ஆர்வலர்களை தேர்வு செய்தார்கள். ஹோம் கார்டு அவர்களுக்கு மாதத்தில் 5 நாள் வேலை மட்டுமே வழங்கப்படுகிறது. அவர்களுடைய ஊதியம் 2800 ரூபாய் மாதத்திற்கு. தமிழக முதலமைச்சர் குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு மாதத்தில் 25 நாட்கள் வேலை வழங்க வேண்டும். குறைஞ்சபட்ச சம்பளமாக மாதத்திற்கு ஊதியம் ரூ 15,000 வழங்கணும். நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாண்புமிகு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சிருக்கார். என்ன வச்சிருக்காருன்னா, ஊர்காவல் படையைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காணொலியில் நேராக பேசியிருக்காரு. பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு. இந்த ஊர்காவல் படையை சேர்ந்தவர்கள் தானாக முன்வந்து வேலை பார்க்குறாங்க. அரசு அவர்களுக்கான ஒரு விளம்பரத்தை அளிக்கிறது. அதாவது ஊர்காவல் படையில் சேரக்கூடியவர்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாம், அவர்கள் குறிப்பிட்ட கல்வி தகுதி வேணும், உடல் தகுதி வேணும்னு சொல்லிட்டு அதில் ஆண்கள் பெண்கள் இருவரும் சேருகிறார்கள். இவருடைய பணி காவல்துறை என்ன வேலை செய்கிறதோ அதுதான். எந்த ஊரில் கஞ்சா வைக்கிறான், எந்த ஊரில் சாராயம் வைக்கிறான், யார் ரவுடித்தனம் பண்ணுறான்ட்டு காவல்துறைக்கு தெரிந்த அளவிற்கு ஊர்காவல் படையைச் சேர்ந்த அந்த அதிகாரிகளுக்கும் அந்த படையைச் சேர்ந்த ஊழியர்களுக்கும் நன்றாக தெரியும். அவர்களுடைய வேலை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது, கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அந்த கூட்டங்களை சரிப்படுத்தப்படுவது மற்றும் அதிக கூட்டல் நெரிசல் இருக்கிற இடங்கள்லாம் இவர்கள் அந்த பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். இதில் ஆண் ஹோம் கார்டு இந்த பணியாளர்கள் எப்படியாவது காலத்தை ஓட்டிடுவாங்க, ஏன்னா எங்கேயாவது வேலைக்கு போவாங்க. பெண்கள் இதில் குறிப்பாக மொத்தம் 16,000 பேர்த்தில் பெண்கள் சரிபாதி இருக்காங்க. இவர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 நாள் வேலை. ஒரு குடும்பத்தில் 2 பெண்கள் அவருடைய குழந்தைகள் இருக்கும். சில பெண்களுக்கு கணவனை இழந்திருப்பார்கள், சில பெண்கள் கணவனை விட்டு வெளியே வந்திருப்பார்கள். இவர்கள் குடும்பம் நடத்துவதற்கு ரொம்ப சிரமம். இவர்கள் எங்கே போனாலும் வேலைக்கு சேர்த்த மாட்டாங்க. இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்து தயவு கூர்ந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய கமிஷனருக்கு ஒரு உத்தரவு போடணும், மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு உத்தரவு போடணும். இந்த ஊர்காவல் படையை சேர்ந்தவர்களுக்கு மாதத்தில் 30 நாள் வேலை கொடுங்க, இவர்களுக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த சம்பளம் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தான் கொடுக்குறாங்க. இவர்கள் ஊர்காவல் படையில் வேலை பார்க்குறவங்க எங்கேயாவது போய் வேலை கேட்டால் வேலை கொடுக்கறது கிடையாது. இதில் பெண்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். பெண்கள் பணியாளர்கள் தான் ரொம்ப பாதிக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைய செய்கிறாரு. இப்போ ஒரு 10 நாள் கூட 15 நாள்
10-15 நாளுக்குள்ளேயே பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டார். காவல்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் செய்யப்படுவதோடு காவல்துறையில் பணியாளர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் தானாக முன்வந்து இந்த ஊழியர்கள் வேலை செய்கிற பொழுது அவர்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கணும். இந்த அரசு அவர்களுக்கு உண்டான அங்கீகாரம் வழங்கணும். இதைத்தான் அன்புமணி சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பாக மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும், இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கணும், இவர்களுக்கு வேலை நாட்களை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டார். அவர் அந்த அந்த வழக்கு போகும்போது ஒரு 10 நாள் வேலை கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதும் 5 நாள் தான் வேலை. எங்கே எடுத்துக்கிட்டாலும் 5 நாள் தான். ஒரு ஊர்காவல் படையை சேர்ந்தவர்கள் 5 நாள் வேலையை வச்சு இந்த 2800 ரூபாயை வச்சு எந்த குடும்பத்தை நடத்த முடியும் என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து இந்த ஊர்காவல் படையை சேர்ந்த ஊழியர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தினுடைய கமிஷனர், இது கமிஷனர் பார்வைக்கு போகணும். அந்தந்த மாவட்டத்தினுடைய கமிஷனர் ஊர்காவல் படையை சேர்ந்த ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த பதிவு வெளியிடுறோம், அம்மா நியூஸில் வெளியிடுறோம். தயவு கூர்ந்து அனைவரும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கமிஷனர் இருப்பார், உங்களுக்கு வேலை வழங்கக்கூடிய ஒரு அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போகணும். கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இது எப்படியாவது ஓரளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகும், சேரும். அதை தவிர வேலு நாச்சியார்ன்ற ஒரு படையை ஆரம்பிக்கிறார் பாதுகாப்புக்கு, பெண்கள் பாதுகாப்புக்காக. அதில் இவங்களை சேர்த்துக்கலாம். நீங்கள் இவங்களே ஒன்றா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதே யூனிஃபார்ம் தான், காக்கி யூனிஃபார்ம் தான். இவர்களையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் முக்கியமாக இவர்களால் வழங்கப்படும். இவர்கள் அந்த பாதுகாப்புக்கு உறுதி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பல பகுதிகளில் பல இடங்களில் போகிறாங்க. அதை மட்டும் அல்லாமல் ஊர்காவல் படையை சேர்ந்த ஹோம் கார்டு ஊழியர்கள் அந்தந்த பகுதியில் வேலை பார்க்கின்ற போது அந்தந்த செக் போஸ்ட்டு இவங்களுக்கு அந்த வாகன தணிக்கையெல்லாம் காவல்துறை அதிகாரிகளோடு பணிபுரிவாங்க. ஆண் பெண் அதிகாரிகள் 2 பேர். வாகன தணிக்கைன்னா மோட்டர் சைக்கிளில் அதாவது ஹெல்மெட் போட்டிருக்காங்களா, அல்லது காரில் சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா, வாகனத்தில் டாடா ஏசியோ அல்லது லாரியோ இந்த மாதிரி வாகனங்கள் தணிக்கை சான்றிதழ், அதாவது சான்றிதழ் கரெக்டாக இருக்கா, ஓவர்லோடு போடுறாங்களான்ட்டு இவங்கள தான் பயன்படுத்துகிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் குறைவாக இருக்கிறதுனால காவல்துறை அதிகாரிகள் 1-2 பேர் தான் வருவாங்க. இவங்க 2-3 பேர் அந்த காவல்துறை அதிகாரிகளோடு இணைந்து பணியாற்றுவார்கள். அப்போ இந்த ஒரு புரட்சி படையை ஆரம்பிக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். இதை இந்த காணொலியை பார்க்கின்ற கமிஷனர், காவல்துறை தலைவர், காவல்துறையினுடைய எஸ்பி அனைவரும் தயவு செய்து இவருடைய நிலைமையை நினச்சி, இவருடைய வாழ்வாதாரத்தை நினச்சி, பெண்களாவது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் எப்படியாவது போயிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு எந்த இடத்துல போனாலும் வேலை தர்றது கிடையாது. 5 நாள் வேலையை வச்சு இவங்களுடைய வருவாயை வச்சு அந்த குடும்பம் நடத்த முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பணம் தர முடியாது. இந்த சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மன உளைச்சலோடு வேலை பார்க்குறாங்க. அதாவது சந்தோஷத்தோடு வேலை பார்க்கல. எப்படியோ வந்துட்டோம், ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டோம், அரசு காவல்துறையோடு இணைந்து பணியாற்றுறான்னு ஒரு சந்தோஷமே தவிர இவங்களுக்கு வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. வீட்டுக்கு வந்தாலே அவங்களுடைய மன சோர்வு தான். ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கூட கொடுக்க முடியாது. ஆனால் மற்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் நல்ல சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கான எல்லா சலுகைகளும் கிடைக்குது. உங்களுக்கு ஸ்டோரில் ஏதாவது வாங்கிக்கலாம், உங்களுடைய மளிகை சாமான் வாங்கிக்கலாம். இவர்களுக்கு எந்த அங்கீகாரம் கிடையாது. சாப்பாடு கூட இவங்க வீட்டில் இருந்து கொண்டு போகணும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தயவு கூர்ந்து இதை கணக்கில் வைத்து இவர்களுக்கு மாதத்தில் 30 நாள் வேலை கொடுங்க, அல்லது 25 நாள் வேலை கொடுங்க. ஒரு 15,000 சம்பளத்தை மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு கொடுக்கறதுனால நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த புரட்சி படை ஒன்று செயல்படுத்த போகிறீங்க, அதில் இவர்களை இணைத்து கொள்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தயாராகணும். உங்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக வழங்கணும். மக்களுக்கு நல்லபடியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கெங்கேயோ ஏதோ தான் நடக்குது. ஆனால் நம்ம அம்மா நியூஸை பொறுத்தளவில் நாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு செய்திகள் சொல்வது என்னவென்றால், உங்களுடைய ஆட்சியில் தவறு நடந்தால் கண்டிப்பாக நாங்கள் சுட்டிக்காட்டப்படும், நல்லது நடந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்கப்படும். மாண்புமிகு இந்த காணொலியை பார்க்கின்ற அத்தனை பொதுமக்களும் இவர்களுக்கு ஆதரவு கொடுங்க. இவருடைய பணி ரொம்ப சுமை அதிகம். இவருடைய வாழ்வாதாரம் 2800 ரூபாய் தான். இந்த 2800 ரூபாயில் இவர்கள் குடும்பம் நடத்த முடியாது. இந்த சூழ்நிலையில் இதை பார்க்கின்ற கமிஷனர் தயவுசெய்து இவர்களுக்கு அதிகப்படியான வேலை வழங்குமாய் கேட்டுக்கிறோம்.
இதை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. என்றும் உங்கள் அக்னி. அம்மா நியூஸ். வணக்கம்.